தேசாந்திரி. எழுதியவர் எஸ். ராமகிருஷ்ணன். பகுதி 31. தூரத்து மணியோசை. ஞாயிற்றுக்கிழமை காலையில் எங்கேருந்தோ ஒலிக்கிற தேவாலயத்தோட மணி சத்தம் கேட்குறது ஒரு தனியான ஒரு அனுபவம். எல்லா தேவாலயங்களும் ஏனோ கடந்த காலத்தை நினைவுபடுத்தபடியே தான் இருக்குது. இந்தியாவோட புகழ்பெற்ற சில தேவாலயங்களுக்கு நான் போயிருக்கேன். அங்கே என்னை ரொம்ப ஈர்த்தது அதோட நிசப்தமும் எரியிற மெழுகுவர்த்தியும். சில தேவாலயங்களில் மெழுகு உருகுவது கூட காதில் கேட்குற அளவுக்கு அமைதியாக இருக்கும். பிரார்த்தனைக்காக வரவங்களோட உதடுகள் அசைவது தெரியும், ஆனால் குரல் மட்டும் உயராது. எப்படி மௌனத்தின் வழியாக பேசிக்கிறாங்கன்னு ஆச்சரியமாக இருக்கும். சென்னையில் புகழ்பெற்ற பல தேவாலயங்கள்லாம் இருக்குது. ஒவ்வொன்றும் தனக்கென ஒரு சரித்திரமும் பாரம்பரியமும் கொண்டிருக்கிறது. எப்போவாவது வெளியூர் நண்பர்கள் சென்னைக்கு வரப்போ நான் அவங்கள அழைச்சிட்டு செல்ல இடங்களில் ஒன்று ஆர்மீனியன் தேவாலயம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் அருகில் உள்ள ஆர்மீனியன் தெருவில் இருக்குது. செயின்ட் மேரி தேவாலயம். சென்னையோட மிக பழமையான இந்த தேவாலயம் வெறும் வழிபாட்டு ஸ்தலம் மட்டும் அல்ல, ஒரு சரித்திரத்தின் நினைவு சின்னம். இன்றைய சென்னை மறந்து போன கடந்த காலத்தை இந்த தேவாலயத்தின் மணிகள்லாம் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும். கடந்த நூற்றாண்டுகளில் சென்னையில் போர்த்துகீசியர்களும் டச்சுக்காரர்களும் அரபு வணிகர்களும் யூதர்களும் ஆங்கிலேயர்களும் வசிச்சிருக்காங்க. அவங்களோட கலாச்சாரமும் நம்பிக்கைகளும் சென்னையில் வேர்விட்டிருந்தது. கால மாற்றத்தில் இதெல்லாம் கரைஞ்சு போயிடுச்சு. 300 வருஷ பாரம்பரியம் கொண்ட சென்னை அவசரமாக தனது புராதன நினைவுகளை கண்முன்னே அழிச்சிட்டு வருது. பழைய பாரம்பரிய கட்டிடங்கள் பலவும் இடிக்கப்பட்டுடுச்சு. மீதம் இருக்கிறது உயர் ரக உணவு விடுதிகள் ஆகிடுச்சு. திரையரங்கெல்லாம் தரைமட்டமாக்கப்பட்டு வணிக மையங்களாக ஆயிடுச்சு. விளையாட்டு மைதானங்கள் பூங்காக்கள்லாம் இருந்த இடமே தெரியல. ஐரோப்பிய நகரங்களில் பழமையான கட்டிடங்களில் எதை இடிக்க வேண்டுமானாலும் அதற்கு அரசோட சிறப்பு அனுமதி பெறணும். பெரும்பாலும் இடிக்க அனுமதி கிடைக்காது. சில வேளையில் அந்த இடத்த சிறிய மாற்றங்கள் செய்து உணவு விடுதியாவோ ஆர்ட் கேலரியாவோ அமைச்சிக்க அனுமதி தர்றாங்க. அதுபோல் குடியிருப்பு பகுதிகளில் பல அடுக்கு வணிக வளாகங்களுக்கு அனுமதி தரப்படுறதில்ல. பெரிய வணிக வளாகங்களை நகரை விட்டு 40 மைல் தள்ளி விஸ்தாரமான கார் பார்க்கிங் வசதி உள்ள இடத்துல தனியாக அமைச்சிருக்காங்க. ஆனால் வேகமாக ஐரோப்பிய பழக்க வழக்கங்களை நல்லெடுக்க துவங்குற நாம் அவங்க கடந்த காலத்துக்கு தரும் மரியாதையையும் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாதபடி வணிகம் நடைபெற வேணுன்ற பண்பாட்டினையும் சுத்தமாக மறந்துட்டோம். இன்றைக்கி சென்னையில் லேக் வியூ ஏரியான்ற பேரில் எத்தனையோ பகுதிகளில் தெருக்கள் இருக்குது. அங்கே எவராவது சென்று இங்கே என்ன ஏரி இருக்குது அப்படின்னு விசாரித்தா எவருக்குமே தெரியாது. காரணம், பெரிய ஏரிகள் இருந்த இடங்கள்லாம் மொத்தமாக ஆக்கிரமிக்கப்பட்டு குடியிருப்புகளாகவும் வணிக விதிகளாகவும் மாற்றப்பட்டுச்சு. கடல் ஒன்று தான் 300 வருஷங்களாக அப்படியே இருக்குது. அதையும் பாதி மூடிவிட முடியுமானால் அதுலேயும் அடுக்குமாடி கட்டடங்களும் கேளிக்கை அரங்குகளும் அமைக்கலாமே என்ற யோசனை கொண்ட பலர் சென்னையில் இருக்காங்க. இவ்வளவையும் தாண்டி பழைய சென்னை அங்கங்கே ஒளிஞ்சு தன்னை தக்க வச்சுட்டு தான் இருக்குது. சென்னையின் தெருப்பெயர்களை பற்றி யாராவது ஒரு ஆய்வு செய்யார்களானாக்கா ஒவ்வொரு தெருவின் பின்னாலும் ஒரு கதை இருக்கிறத அறிஞ்சிக்க முடியும். அப்படி ஆர்மீனியன் தெருவில் 300 வருஷங்களாக சென்னையில் வாழ்ந்த ஆர்மீனியர்களின் வாழ்வு ஒவ்வொரு கல்லிலும் பதிவாகி இருக்குது. பரபரப்பான வணிக விதியான ஆர்மீனியன் தெருவுக்குள்ளே சற்றே ஒதுங்கி பசுமையான மரங்களுக்கு இடையில் சுழல் படிக்கட்டுகள் கொண்டதாக அமைஞ்சிருக்கு புனித மேரி தேவாலயம். தொலைவில் இருந்து பார்க்குறப்பவே தேவாலயத்து கோபுரமும் சிலுவையும் தெரியுது. ஆர்மீனிய மக்கள் தங்கள் வழிபாட்டுக்காக 1712 இந்த தேவாலயத்தை கட்டியிருக்காங்க. ஆரம்பத்தில் இந்த தேவாலயம் இன்று உயர்நீதிமன்றம் உள்ள இடத்துல தான் கட்டப்பட்டிருந்தது. ஆனால் ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் நடந்த சண்டையில் அது இடிக்கப்படவே இப்போதுள்ள புதிய தேவாலயத்தை அவங்க நிறுவியிருக்காங்க. 300 வருஷங்களை கடந்த பிறகும் இன்றைக்கும் தன் கம்பீரம் குறையாமல் அப்படியே நிற்குது தேவாலயம். பெரிய தூணும் நுணுக்கமான கலை வேலைப்பாடும் கல்லறை தோட்டமும் கொண்டதாக இருக்குது. இந்த தேவாலயத்தோட தனி சிறப்பு இயேசுவோட வாழ்வை விவரிக்க 20 சித்திரங்கள். புனித மேரியோட திருவுரத்தின் கீழே ஓவன் வடிவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த 20 படங்களில் இயேசுவோட வாழ்வு சித்திரங்களாக தீட்டப்பட்டிருக்கு. இத்துடன் பெல்பிரோ டவர் என்ற 6 பெரிய மணிகள் 150 கிலோ எடை உள்ள 20 அங்குலம் அகலமான 6 மணிகள் இரும்பு கம்பியில் தொங்கிட்டு இருக்கு. இது ஒன்று சேர ஒலிப்பதை கேட்டால் ரம்யமான இசை போல இருக்கும். இந்த மணிகள் இங்கிலாந்தில் செஞ்சு இங்கே கொண்டு வரப்பட்டுச்சு. இதில் ஒரு பெரிய மணி மட்டும் விரிசல் கண்டு திரும்பவும் சென்னையில் வார்த்து எடுக்கப்பட்டிருக்கு. அருளப்பன் செய்த வேலைன்னு அந்த வார்ப்பு செய்தவர் தனது பெயரை மணியில் பொறித்திருப்பதை பார்க்கலாம். இந்த 6 மணிகளும் ஞாயிற்றுக்கிழமை காலை பிரார்த்தனைக்காக ஒலிக்குது. ஆனால் பிரார்த்தனை செய்கிறதுக்கு அங்கே ஆர்மீனியர்கள் யாருமே இல்லை. அருகில் குடியிருக்கும் சிலர் மட்டுமே கலந்துக்கிறாங்க. எப்போது வரும் வெளிநாட்டு பயணிகளையும் 1-2 உள்ளூர்வாசிகளையும் தவிர அந்த தேவாலயம் எப்போவுமே கடந்த காலத்தின் நிழலில் சலனமற்று இருக்குது. தேவாலயத்தோட காரிடாரில் நடந்து போனால் வழி முழுதும் ஆர்மீனியர்களின் கல்லறைகள் இருக்குது. இந்த கல்லறை குறிப்புகளை பார்க்குறப்போ ஆர்மீனியர்கள் எவ்வளவு புகழோட சென்னையில் வாழ்ந்திருக்காங்கன்றது தெரிஞ்சுக்க முடியுது.
ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு வணிகம் செய்ய வரத்துக்கு பல நூறு வருஷங்களுக்கு முன்பே இந்தியாவுக்குள்ளே வணிகம் செய்தவர்கள் ஆர்மீனியர்கள். உலகில் முதலாக கிபி 4ஆம் நூற்றாண்டிலேயே கிறிஸ்துவ சமயத்தை நாட்டின் சமயமாக ஏற்றுக்கொண்டது ஆர்மீனியா. முகலாயர்கள் காலத்தில் ஆர்மீனிய வணிகர்கள் மிகவும் புகழ்பெற்று விளங்கினாங்க. 1666 சென்னையில் ஆர்மீனியர்கள் ஒரு குடியிருப்பை உருவாக்குனாங்க. 18ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் சென்னையில் வாழ்ந்த புகழ்பெற்ற வணிகர்களில் ஒருவரான கோஜா ஃபெட்ரஸ் லுஸ்கான் தனது சொந்த செலவில் புனித தாமஸ் மலைக்கு படிக்கட்டுகள் அமைச்சு கொடுத்ததோட சைதாப்பேட்டையில் அடையாறின் குறுக்கே ஒரு பாலத்தையும் அமைச்சு தந்தார். அந்த பாலத்தின் பெயர் மர்மலாங் பாலம். அது இப்போ மறைமலையடிகள் பாலம்னு அழைக்கப்படுது. முதல் ஆர்மீனிய மொழி பத்திரிகையான ஆஸ்தரார் சென்னையிலிருந்து தான் வெளிவந்திருக்கு. ரெவரண்ட் அரத்தான் சுமாவோன் என்ற ஆர்மீனியர் இதுக்காக ஒரு அச்சகத்தை நிறுவி பத்திரிகை நடத்தி வந்திருக்காரு. ஆர்மீனியர்கள் சென்னையின் வளர்ச்சியில் அதிக ஈடுபாடு காட்டியிருக்காங்க. நெடுங்காலமாக சென்னையில் கவர்னர்களோட இல்லமாக இருந்த அட்மிரால்டி ஹவுஸ் பிரபலமான ஆர்மீனிய வணிகர் நசர் ஜேஹன் ஜான் கட்டியது. இன்றைக்கும் கொல்கத்தாவில் 500க்கும் குறைவான ஆர்மீனியர்கள்லாம் வசிக்கிறாங்க. அவங்களுக்கென தனியான ஒரு அமைப்பும் இருக்குது. காலம் இன்னும் எத்தனை ஆண்டுகள் இந்த ஆர்மீனிய மணியோசையை காப்பாற்றி வைத்திருக்கோன்னு தெரியல. ஒரு கல் சிலையாகும் பொழுது அது மனுஷனோட கலைநுட்பத்தை வெளிப்படுத்துது. ஆனால் அதே சிலை உடைக்கப்பட்டு திரும்பவும் கல்லாகும் பொழுது அது தனி மனிதன் வீழ்ச்சியை மட்டுமல்ல, ஒரு சமூகத்தின் வீழ்ச்சியை குறிப்பதாகவே அமையும் என்றே தோன்றுகிறது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.